வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ப்ராக் லெஸ்னரை என் கூட சண்டை போட சொல்லுங்கள், அவனை நான் தோக்கடிச்சிருவேன். ஏன் ரோமன் ரெயின்ஸை கூட என் கூட வர சொல்லுங்கள், நான் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு WWE சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆகிட்டா அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட்டும், இதை தவிர்த்து எட்ஜை பற்றின ஒரு நியூஸ் இருக்குது, மற்றும் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலின்ஸ்க்கான மேட்சை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னரை ஒருத்தர் வீழ்த்தின்னு சொன்னார்ல, அது யார் கேட்டிங்கன்னா மேட் ரிடில் பொறுத்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் கூட ரோமன் ரெயின்ஸ் கூட இந்த மாதிரி அதர் ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. பட் ஆனால் அவருடைய லெவல் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேட் ரிடில் தோற்று தான் போயிருக்கிறாரு. பட் ஆனால் மேட் ரிடில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ப்ரோ ரெஸ்லிங்கில் ப்ராக் லெஸ்னர் கூடயோ ரோமன் ரெயின்ஸ் கூடயோ ஈவன் எத்தனை பேர் கூடயோ நான் மோதி தோற்று போயிருக்கலாம். பட் ஆனால் ஒரு ரியல் ரெஸ்லர், எஸ் அவர் ஒரு ரியல் ரெஸ்லர், ஏன் கூட ரியல் ஃபைட்டிங் வர சொல்லுங்கள். அதில் நான் கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னரும் சரி ரோமன் ரெயின்ஸ்னாலும் சரி கண்டிப்பாக வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மேட் ரிடிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சையான நபர் தான். வின்ஸ் மெக்மன் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆண்கள் மீது ஒரு மோகம் கொண்டவர் தான் மேட் ரிடில். ஸோ அதன் காரணமாகவும் ஒரு சில செக்ஷுவல் இஷ்யூ காரணமாக தான் WWE பார்த்திங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட மேட் ரிடில் உண்மையிலேயே சொல்கிறேன் ரியல் ஃபைட்டில் கிங்கு. அவர் பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர் மாதிரி ஒரு ரியல் ஃபைட்டர். மேட் ரிடில் கொஞ்சம் யோசிக்கல போல இருக்குது. ப்ராக் லெஸ்னரும் ரியல் ஃபைட்டர் தான், அவர்கிட்ட நம்ம பேசுகிறத கொஞ்சம் அளந்து பேசணும் அப்படின்னு தெரியாமல் பேசியிருக்காரு. பட் இருந்தாலும் ரியல் ஃபைட்டில் ரோமன் ரெயின்ஸை நான் வீழ்த்திடுவேன், ப்ராக் லெஸ்னரை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா மேட் ரிடில் சொல்லியிருக்கிறாரு. WWEல பார்த்தீங்கன்னா 66,000 ஆடியன்ஸ் மத்தியில் ரசல்மேனியாவில் சண்டை போட்ட மேட் ரிடில் இப்போ வெறும் 25 பேர் இருக்கிற ஒரு சின்ன அரங்கத்தில் சண்டை போட்டுருக்காரு. காலம் ஒருத்தனை எப்படிலாம் மாற்றி பண்ணுறது பார்த்தீங்களா. அவருக்கு இன்னும் WWEக்கு மார்க்கெட்டிங் இருக்குது. ஆன்டியாட்டும் கூட சேர்ந்து RK ப்ரோ டீம் உருவாக்கலாம், பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம், எல்லாமே ரெடி தான். பட் ஆனால் அவர் செஞ்ச வேணை அவரே பார்த்தீங்கன்னா இப்படி நடுத்தரில் உண்டாக்கிட்டு, அதான் சொல்லுவாங்கள்ல, நானே எனக்கு செய்த சூனியம், அந்த மாதிரி மேட் ரிடில் தனக்கு தானே சூனியம் பண்ணிட்டாரு. அதனால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கிறாரு. நல்ல புள்ளியாட்டும் இருந்தால் WWE பார்த்திங்கன்னா பார்த்து WWE இடம் கொடுத்துருப்பாங்க. அவர் செஞ்ச வேலையினால இப்போ WWE விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் வாய் குறைதா பாருங்களேன். இன்னும் ரோமன் ரெயின்ஸை வர சொல்லு, ப்ராக் லெஸ்னர் வர சொல்லு, நான் வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ப்ராக் லெஸ்னருக்கு இணையானவர் தான் மேட் ரிடில். ஏன்னா அவரும் ஒரு ரியல் ஃபைட்டர். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸை கம்பேர் பண்ணது தெரில. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் WWEல டாப் நம்பர் 1 இருக்கலாம். பட் ஆனால் ரியல் ஃபைட் அப்படிங்கும்போது ரோமன் ரெயின்ஸ் 0, மேட் ரிடில் 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். அவர் ரோமன் ரெயின்ஸ் மேலே ஏதாவது பர்சனலாக ஏதாவது பகை இருக்கான்னு தெரில. WWEல இருக்கும்போது ரோமனுக்கு மட்டும் புஷ் கொடுக்குறீங்க, எனக்கு புஷ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரில. ரோமன் பக்கமே சண்டை இழுத்து வர மாதிரி எனக்கு தோணுது. அதை பற்றி சொல்கிறேன். அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸோட இன்ஜுரி. ஸோ கோடி ரோட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே கெவின் ஓவன்ஸ் ஒன்று சொல்லியிருப்பார், உனக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டுருக்குதா, இன்ஜுரி ஏற்பட்டதுக்குன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். பட் ஆனால் இப்போ நடந்து முண்ட பேஷின் பேரில் கெவின் ஓவன்ஸ் கூட மோதும்போது அவருக்கு காலில் உண்மையிலேயே அடிபட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. இதை வச்சு சில ஃபேன்ஸ் கேட்குறாங்க, உண்மையிலேயே கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி எனக்கு ஒரு குழப்பமான விட தான் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி கோடி ரோட்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலில் இன்ஜுரி இருக்க தான் செய்யுது. WWE பார்த்திங்கன்னா அதனால தான் அவர் பேப்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். இப்போது கோடி ரோட்ஸில் இன்ஜுரி அப்படிங்கிறது பெரிய லெவலெலாம் இல்லையா, ஒரு சின்னதாக அடிபட்டுருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட இன்ஜுரி தானே. அதனால் அவரோட டைட்டில் வேக்கேட் பண்ண மாட்டாங்களாம். ஒருவேளை கோடி ரோட்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு, 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட ட்ரிபிள் ஹெச் டைட்டில் பிடுங்க மாட்டார். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ராக்குக்கும் கோடிக்கும் தான் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் நம்ம ட்ரிபிள் ஹெச் மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவருக்கு இன்ஜுரி ஆகிட்டுனா டைட்டில் இன்னொருட்ட போயிட்டுனா பிளான் சொதப்பிடும். அதனால் அவரை ரெஸ்ட்லேயே இருக்க விட்டுருவார். நீங்கள் எத்தனை மாதம் வேணாலும் ரெஸ்ட் எடுங்க, எத்தனை வருஷம் வேணாலும் ரெஸ்ட் எடுங்க, ஆனால் ராக்கு கூட ரசல்மேனியாவில் சண்டை போட்டால் போதும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுருவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, போன வருஷம் ஜான்வரி மந்த் பார்த்திங்கன்னா ராயல் ராம்போக்கு முன்னாடி நம்ம செத் ரோலின்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ WWE பார்த்திங்கன்னா ரசல்மேனியாவில் CM பாங்குக்கும் செத் ரோலின்ஸுக்கும் மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக செத் ரோலின்ஸ் இன்ஜுரியில் இருந்தும்
பரவாயில்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ரசல்மேனியாவில் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. கடைசியில் 2 கட்ட நிலைமையாக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலும் செதுரோல்ஸோடைய தேவை அப்படிங்கிறது பிளட் லைன் ஸ்டோரியில் அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ WWE அதனால் பார்த்தீங்கன்னா செதுரோல்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அவர் இன்ஜுரியில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் சண்டை போட்டார். அது உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை உண்மையிலேயே கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டாலும் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரோமோ மட்டும் பேசிட்டு போ, ஃபியூடெல்லாம் வேண்டாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்குவார். எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது, அது உண்மையானு தெரில. கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. ஒரு 1 இயர் கடந்தும் அவர்கிட்ட இருந்த டைட்டிலை யாருமே வாங்க முடியாத அளவுக்கு. இந்த வருஷம் ரசல்மேனியாவில் கூட கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார். ரசல்மேனியாவுக்கு அப்புறமும் சம்மர்ஸ்லாம் ரசல்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருடமாச்சு கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. அது உண்மையானு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தா குந்தர் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார், இந்த பக்கம் பார்த்தா கோடி ரோட்ஸு. புதுசாக வரவங்களுக்குலாம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பே கிடைக்காது போல இருக்குது. புதுசாக ஒன்று உருவாக்கணும் போல இருக்குது, புதிய வேர்ல்டு டைட்டில். அப்படி பார்த்தா கூட இன்னொருத்தன் வந்து வாங்கிடுவான், எனக்கு இந்த டைட்டில் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் சாம்பியன்ஷிப்பாக பல பேர் பார்த்தீங்கன்னா போராட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்டிஸ்பியூட்டட் அடுத்த சாம்பியன் யார் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்ருக்கீங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கார். இப்போ அவர்கிட்ட இருந்து மிஸ்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒருத்தரோ பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் ஒருத்தர் வந்து காத்துட்ருக்காரு. அது யார் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரு. நம்ம கோடி ரோட்ஸை ஒரு மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பார் ட்ரூ மேக்கின்டையர். அவருக்கும் ஒரு நல்ல ஹைப்பு ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ட்ரூ மேக்கின்டையர் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து நான் உன்னை தோக்க வச்சுருக்கிறேன், உன் கூட ஒரு மேட்ச் வேணும்னு சொன்னால் ஹட்ஸ் ஆஃப். அதை விட நல்ல மேட்ச் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு ட்ரூ மேக்கின்டையரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு குழந்தையை எப்படி நம்ம இந்த மாதிரி தூக்கிட்டு போவோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிறதுல ஒரு பர்ஃபெக்டான ஆள். அதனால் ட்ரூ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சாம்பியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பியன் அப்படின்னாலே எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரூவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க ஹீல்டன் தனத்தை. ஒரு மனுஷன் ஹீல்தனம் பண்ணலாம், ஆனால் ஹீல்தனத்துலேயே வாழ்வானா, அதை நம்ம ட்ரூ மேக்கின்டையர் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்பா உண்மையிலேயே ஹட்ஸ் ஆஃப், சல்யூட் அடிக்கலாங்க. ட்ரூ மேக்கின்டையர் மாதிரி ஒரு ஹில்டனை WWE ஒருத்தர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. WWE தயவு செஞ்சு சொல்கிறையா, எத்தனை கோடி செலவுனாலும் பரவாயில்ல, இந்த ட்ரூ மேக்கின்டையர் தங்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க, இதான் பண்ணணும். ஃபைனலி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். எட்ஜை பொறுத்த வரைக்கும் WWE ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவரட்டான மற்றும் ட்ரீம் மேட்சஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விளையாடி முடிச்சுட்டாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்ஜ் WWE வரும்போதே ஒரு சில ரஸ்லர்ஸ்க்கு மேட்ச் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்பார். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஆண்டி ஆட்டன் கூட ரீமேட்சாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், ஏஜே ஸ்டைலுக்குள்ளான ட்ரீம் மேட்சாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாரு. எந்த வகையிலையும் எட்ஜுக்கு WWE குறை வைக்கல. யாராலுமே வீழ்த்த முடியாத டீமன்லேருந்து கடைசியாக ஃபேர்வெல் மேட்ச்சில் ஷேமஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எட்ஜை வின் பண்ண தான் வச்சாங்க. WWE அதில் தான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டானுங்க. எட்ஜ் கடைசி வரைக்கும் நம்ம கம்பெனியில் இருப்பார், நம்ம அவரை விட்டு கொடுக்கண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் ஆனால் எட்ஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய சுயரூபத்தை காட்டிட்டு போயிட்டார். அது ஒரு தனி ஒரு வகையாக தான் இருக்குது. சரி, அதை விட்டு தள்ளுங்க. எட்ஜு வந்து இப்போ AEWக்கு போயிட்டார். பட் இருந்தாலும் அவருடைய ஒன் ட்ரீம் மேட்சஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் அதுதான். அதை மட்டும் தான் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. எட்ஜுக்கு இப்போதைக்கு AEWல இன்ஜுரியாக இருக்குது, அதனால் AEW வராமல் இருக்காரு. அப்படி என்னப்பா மேட்ச்னு கேட்டிங்கன்னா சீனா கூட தான். ஜான்சனாக தான் ஃபேர்வெல் டூர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருல, அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி எட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதை ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. சொல்லி என்ன பிரயோஜனம்? நெக்ஸ்ட் இயர் வந்து ஜான்சனா வந்து WWE வர போகிறாரு, ஆனால் இவர் AEWல இருக்க போகிறாரு. இவருடைய ஆசை எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணா போகுது. அட்லீஸ்ட் ஒரு நாள் AEWக்கு வந்து ஜான்சனா கூட மேட்ச் விளையாட நல்லாயிருக்கும். பட் நடக்குமான்னு தெரியலையே.